தமிழக அரசு திருநாய்களை கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்களா? ஆமா, ஆனா இல்ல. திருநாய்களை கருணை கொலை செய்யலாம் அப்படிங்கிறது ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது, ரொம்ப பழைய சட்டம் தான். ஆனா இதுக்கும் தமிழக அரசுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது எனக்கு தெரியல. அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2003, அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் 2023 அதோட அப்டேட். இது ரெண்டுத்திலயுமே யுத்தனேஷியா ஆஃப் ஸ்ட்ரீட் டாக்ஸ், அதாவது திருநாய்களை கருணை கொலை செய்வதை பத்தி கொடுத்திருக்காங்க. இது எல்லா நாய்களுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. இது வெறும் மார்டலி வூண்டட், அதாவது மிக பலத்த காயமடைந்த விலங்குகள் அல்லது இன்க்யூரபிளி சிக், அதாவது குணப்படுத்த முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்ட விலங்குகளுக்கு மட்டும்தான். இந்த அரகுற நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க கூப்பிட்ட உடனே வந்து எல்லா நாயும் போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்னு கனவுல நீங்க மிதக்க வேண்டாம். இது இனப்படுகொலை கிடையாது, கருணை கொலை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கும் BNS 325க்கு கீழே யாராவது விலங்குகளை காயப்படுத்தினா அவங்களுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை உண்டு. அசோசியேஷன் குரூப்ல எல்லாம் இந்த மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிட்டு கொண்டாடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை அதே குரூப்ல அனுப்பிச்சு சொல்லுங்க, நீங்க தான் நல்லது பண்ண மாட்டீங்க, நல்லது பண்றவங்களையாவது பண்ண விட்டு அந்த விலங்குகளை கருத்தடை பண்ணி தடுப்பூசி போடுங்க. அதை விட்டா இந்த பிரச்சனைக்கு வேற தீர்வே கிடையாது. நன்றி.